இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, மிக்க கணவர்களே, அருமை தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் அருளாளர் இயேசுவின் பெயரால் இந்த திருப்பலிக்கும் அன்போடு வரவேற்கிறேன் என்று நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய அன்பு பிள்ளைகள் மெஸ்ஸியா சந்தோஷ், அமிலா கிறிஸ்டியன் இவர்கள் இருவரும் தனது திருமண வாழ்வை துவங்க இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் என்ன செய்கின்றார்கள்? பரிசுத்த தம்பதியர் திருவிழாவை நாம் கொண்டாடி இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான இந்த சூழலிலே ஆழ்வகையிலே மூவராக இருந்தாலும் கடவுள் தன்மையிலே ஒருவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த தம்பதியர் விளங்கிய அந்த ஒற்றுமை ஒன்றிப்பு இயேசு கிறிஸ்துவை மன்னகத்தில் வாழ்கிற அந்த திருக்குறள் அங்கும் ஒருமைதான். அங்கு விளங்கிய ஒற்றுமை ஒன்றிப்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இனி நீங்கள் இருவர்கள் ஒரே இந்த மன்னக குடும்பத்தில் விளங்கக்கூடிய இந்த ஒற்றுமை ஒன்றிப்பு இந்த பண்புனால இந்த ஆசீர்வாதத்தால் நம் அன்பு பிள்ளைகளை ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து இவர்கள் நோக்கி இருக்கக்கூடிய அந்த இல்லம், அந்த குடும்பம், இந்திய குடும்பம் பரிசுத்த தம்பதியருக்கு விளங்கிய அந்த ஒற்றுமை ஒன்றிப்பையும் மன்னக குடும்பமாகிய திருமணத்தில் விளங்கிய ஒற்றுமை ஒன்றிப்பையும் இவர்கள் பிறகு வாழ வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக பிள்ளைகளுக்காக நாம் கொண்டாடுவோம். அதே நேரத்தில் இங்கே குழுவில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் ஒற்றுமை ஒன்றிப்பிலே வாழ வளர வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக இந்த பணியை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த பணியை எப்பொழுது கருதி
உண்மையிலே விரும்புவதே அவர் உங்களுக்கு தந்தவராக உங்கள் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டவருக்கு நடந்தபோது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருமணமானீரே. நடவடிக்கையாளர்களுக்கு நடைபெறும் மெஸ்ஸியா சந்தோஷ், எமிலா பட்ரிசியா ஆகியோர்கள் அன்பின் கிடைப்பவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு
இது கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். திருமணம் 10 பொருட்கள் பார்த்து 9 கோள்களில் நிலையறிந்து 8 திக்கும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எல்லாம் சொல்லி நாம் நம்புகின்ற 7 திருவருட்சாதனங்கள் ஒரு திருவருட்சாதனமான இந்த திருமணத்திலே அறுசுவை விருந்து படைத்து ஐம்பெரும்பூதங்களாகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவற்றை சாட்சியாக நாம் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 4 நற்செய்தி நூல்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நற்செய்தி நூல்களிலே காணப்படக்கூடிய மதிப்பீடுகளின்படி எங்களுடைய குடும்பத்தை அமைக்க இருக்கின்றோம் என்று சொல்லி நேற்று நாம் கொண்டாடிய திரு அவையினுடைய ஒரு மாபெரும் விழாவாகிய மூவொரு இறைவனின் சாட்சியாகிய தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் சந்தோஷ் ஹெலியா என்ற இருவர் இனி நாங்கள் இருவர் அல்ல, நாங்கள் ஒருவராக இந்த திருமணத்திலே இணைகின்றோம் என்று சொல்லி இதோ இந்த பீடத்தின் முன்பாக வந்திருக்கின்றார்கள். இவர்களை நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம், பாராட்டுவோம். திருமணம் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது 2 மனங்கள் இணையக்கூடிய விழாவாக இருக்கிறது. 2 குடும்பங்களை பிறந்தவர்கள் ஒன்றாக இணைத்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இது 2க்கு வேலை இல்லை, எல்லாமே ஒன்றுதான். எங்களுடைய மனம், எங்களுடைய சொல், எங்களுடைய செயல், எங்களுடைய எண்ணம், எங்களுடைய வாழ்க்கை இவை அனைத்துமே ஒன்றாக இருக்க போகின்றது என்பதை இவர்கள் சொல்லுகிறார்கள். திருமணம் 2 குடும்பங்கள் இணையக்கூடிய விழாவாக இருக்கிறது. வெவ்வேறு சூழல்களிலே வாழக்கூடிய குடும்பங்கள் இப்போது உறவுக்காரர்களாக மாறுகிறார்கள். சம்பந்தமே இல்லாதவர்கள் சம்பந்தியாக மாறுகிறார்கள். நீ யாரோ நான் யாரோ என்று இருந்தவர்கள் அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் செல்வதும் எங்கள் வீட்டுக்கு அவர்கள் வருவதும் என்று சொல்லி இது குடும்பங்களுடைய விழாவாக இணையக்கூடிய விழாவாக இருக்கிறது. இது சமூக விழாவாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் இவ்வளவு பேர் கூடி இந்த அருமையான மனமக்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்றால் நாம் இவர்களோடு இணைகின்றோம், இவர்களோடு நமக்கு உறவு இருக்கிறது, இவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகின்றோம், இவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாம் ஒன்றாக இணைந்து ஒரு பங்காக ஒரு சமூகமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். திரு அவைக்கும் இது ஒரு விழா. திரு அவையிலே ஒரு குட்டி திரு அவை பிறக்கிறது. ஆகவே திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகிறது. ஆகவே சந்தோஷ் கவிழா உங்களை குறித்து நாங்கள் பூரிப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த மணமக்களுக்காகவும் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இணைந்து 3 சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய சிந்தனைகள் அல்ல. பவுலடியார் தெசலோனிக்கேயர் எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 16லிருந்து 18 வரை உள்ள இறை வசனங்களிலே சொல்கிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் மன்றாடுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மன்றாட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆக செய்தியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, ஏன்னா பொதுவா திருமணத்திற்கு ஃபாதர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, அருட்சகோதரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இறை மக்களுடைய பங்கு கொஞ்சம்
கம்மியாவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு துரித கலாச்சாரத்துல நம்ம எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா பூசை எத்தனை மணிக்கு முடியும்? எப்ப மணமக்கள் திருமண மண்டபத்துக்கு வருவாங்க, போய் மொழி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடும். ஆனா இன்று இவ்வளவு மக்கள் இங்கு கூடி வந்திருக்கிறார்கள். இதை விட அதிகமான பேர் மண்டபத்திற்கு வருவார்கள், வாழ்த்துவார்கள். அவை மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? நீங்க சொல்லலாம். ஃபாதர்ஸ்ல என்ன கவலை, சிஸ்டர்ஸ்ல என்ன கவலை? மணி அடிச்சா சோறு. ஆனா நான் சொல்லுவேன், இக்கரைக்கு அக்கறை வச்சு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன கவலை? ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, வாசமையா அப்போ மட்டும் என்ன ஆயிடும்? யார் கஷ்டப்படுறாங்க? பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, சவால்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. மகிழ்ச்சியாக இருப்பது என்பது மன நிறைவாக இருப்பது. என்னுடைய போராட்டங்களுக்கு மத்தியில, என்னுடைய அனுபவ சவால்களுக்கு மத்தியில, நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் கடவுளுக்கு உகந்தவனாக, கடவுளுடைய மனைவியையும் ஒப்புக் கொடுத்து நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆகவே அதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? அன்பு. ஆகவே சந்தோஷ் தமிழா, உங்களுடைய குடும்பத்தினுடைய அடித்தளமும் ஆணிவேராகவும் அன்பு இருக்க வேண்டும். இந்த 2ஆம் மாசம் நம்ம அதைத்தான் வெளிப்படுத்தியது. கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் ஆணிவேராக மாற்றுகின்ற பொழுது நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் அருமையாக சொல்லுவார், அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு கோபப்படாது, அன்பு தீவினை மகிழ்வுறாது, அன்பு நல்லது செய்யும், பிறருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. சந்தோஷ் பெருவிழாவை அன்பு செய்து அவருக்கு பிடித்தான காரியங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். பெருவிழா சந்தோஷி புரிந்து கொண்டு அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் எல்லா நேரமும் சிரிச்சுட்டு இருப்பதில்லை. சிரிச்சுட்டு இருந்தா வேணும் ஒரு சேர்த்துவாங்க. எங்க சேர்த்துவாங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துவாங்க. சிரித்து கொண்டிருப்பது துணை கொடுப்பது அல்ல. நான் மனநிறைவாக என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய துணைவியரை நான் நன்றாக மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வேன் என்று ஒரு பிரமாணிக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறது. சொல்லுங்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்க போகிறேன். அதுதான் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. இரண்டாவது, இடைவிடாமல் இறைவனிடம் மன்றாடுகிறது. தோபித்தூர் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 5 8 வரை உள்ள வசனங்கள் நமக்கு அருமையான ஒரு செய்தி கொடுக்கிறது. தோபியாஸ் தன்னுடைய மனைவி சாராவோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்குகிறார்கள். எப்படி தொடங்குகிறார்கள் என்றால் ஜெபத்தோடு தொடங்குகிறார்கள். தங்களுடைய மூதாதையருக்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். என்னுடைய மூதாதையரை படைத்து வழிநடத்தி காப்பதற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த புதிய உறவை, புதிய வாழ்க்கையை நாங்கள் தொடங்குகிறோம். நாங்கள் முதுமை அடையும் வரை, எப்படி முதுமை அடையும் வரை நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய மன்றாட்டாகிறது. இன்று நீங்கள் தொடங்குகின்ற இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம்
எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, தேங்க்யூ. தயவு செய்து மன்னிக்கவும், நன்றி. கொலோசியர் திருமுகத்திலே பவுலுடைய 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது இன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய குடும்பம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். கடவுளை பார்த்து நன்றி செலுத்துங்கள், ஒருவருக்காக நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துங்கள். இவ்வளவு குருக்கள், அபிஷேகங்கள், இறைமக்கள் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களை பாராட்டுகின்றோம். இன்று நீங்கள் தொடங்குகின்ற இந்த ஒரு குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறைவிடாமல் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். நன்றி துதியோடு கடவுளை என்னால் போற்ற வேண்டும். அத்தகைய ஒரு நல்லதொரு குடும்பத்தை அமைக்க நாம் தொடர்ந்து இந்த மணமக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். திருமணத்தின் ஏனைய கடமைகளை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. எனவே ஒரு கருத்தை அறிந்து கொள்ள திருச்செய்தி நிலையில் உங்களை நான் விரும்புகிறேன். மெஸ்ஸியா சந்தோஷ், எமிலா பெட்ரிசியா, நீங்கள் இருவரும் குடும்ப திருமணம் செய்து கொள்ள எவ்வித கட்டாயமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனவாழ்க்கையை பின்பற்றி வாழலாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் குழந்தைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள். இறைவன் திருமண திருச்சபை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கிறீர்கள். என்னும் நான் எமிலா பெட்ரிசியா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து நான் என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். எமிலா பெட்ரிசியா என்னும் நான் மெஸ்ஸியா சந்தோஷ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவிக்கின்ற சமத்தை ஆண்டவர் அனைவரும் உறுதிப்படுத்தி தம் ஆசியுடன் நிறைவாய் இருக்கிறதா இறைவனை வழியிருக்கிறார்களா? ஆண்டவரையும் அடியார்களையும் உள்ளதையும் அன்பையும் ஆசிரியர் உயர்வதையும் இந்த மாங்கலியை பிரமாணிக்க அடையாளமாக இருந்து ஒருவமே ஒன்று கொண்டு ஆண்டாக இணைய வேண்டும் எல்லாராக கிறிஸ்துவியாக
ஆவியாரின் பெயராலே அணிந்துகொள். பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். தாரமே தாரமே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தன் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் பிரிவுள்ள நீங்கள்
இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் இங்கோடு உமது திருமுகோடையில் சரணம். எங்கள் அனைவரின் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைப்பாடில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். தூயவரான தந்தையை உலகனைத்தையும் உருவாக்கியவரை உமது உறவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் இருப்பது ஆசையை பொழிய திருவிழமாடி இன்று திருமண அருளையாளர்களால் இணைக்கப்பட்டு உம்மடியார்களுக்காக நாங்கள் மேல் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என் மணமகள் மெஸ்ஸியா சந்தோஷ் மீதும் இவர்கள் வாழ்க்கை ஜெமியா பெட்ரிஷியா மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளை மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை மனம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரை, இவர்கள் இன்பத்தில் உண்மை புகழ்ந்து துன்பத்தில் உண்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீதிகளுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவருடைய தேவைகளில் ஆதரவளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உண்மை மன்றாடுவார்களாக. உலகில் மக்கள் சாட்சிகளாய் விளங்குவார்களாக.
மணமகள் புதிய மணமக்கள் வழிக்கு வாழ்வார்கள் வாழ வேண்டும் என்று இப்பகுதியும் உறுப்பினர்கள் நாங்களும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம். எல்லா முறையிலும் புதிய மணமக்களுக்கு அருளும் பொருளும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் மனநிலையும் நர்சத்தின் நல்வாழ்வில் பாதுகாப்பில் பராமரிப்பையும் எல்லா இடங்களிலும் எல்லாரும் பிரதிபலித்து ஆசிரியத்து வடிவத்தை காத்திட வேண்டும் என்று வாழ்க்கையோடு தொடர்ந்து மக்களுக்காக நாம் தெரிவிக்கின்றோம். எனவே மக்கள் சிறப்பான ஆசிரியர்களாக எல்லோரும் கல்விக்கு தாழ்ந்து தெரிவிப்போம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லா தந்தையாகிறேன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சி வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசை வழங்குவதாக. இறைவனுடைய மகன் உங்களுக்கு வாழ்வில் தாழ்விடம் இறக்கமுடன் துறைப்பாராக. இறைவனுக்கு ஆவையாக நன்மை உங்கள் இதயங்களில் என்றும் புரிவாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பணி நிறைவேற்றி. இன்றைய நாளில் இறைவன் எங்களுடைய குடும்பத்திற்கு மிக ஆசீர்வாதமான நாளாக, நன்றி நாளாக, மங்களம் போகும் நாளாக எங்களோடு இருக்கிறார். ஆகவே எங்களுக்காக அவருடைய கடவுள் எழுப்பி நன்றியை பகைசாக இருக்கிறேன். இந்த அவருடைய மனப்பெண்ணை எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து இன்னும் எந்தையும் ஆசிரியர்கள் ஆசிரியப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. மெசியா சந்தோஷ் இருவரும் எங்கள் குடும்பத்தில், இந்த பகுதியில், இந்த சமூகத்தில், ஊரில், உலகில் இதை ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக திகழ இன்றைய நாள் எங்களுக்கு பேறு பெற்ற நாளாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். இந்த நன்னாளிலே இந்த திருப்பலியாகிய புனித பலியை நிறைவேற்றி வந்துள்ள ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவுகூர்கின்றோம். ஏற்கனவே இந்த பலியில் பணியாற்றிய அருள் தந்தை சுசையில் எழுந்தார் அவர்கள் இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இறை ஆசீர்வாதத்தை மணமக்களுக்கு பெற்றுத்தந்து இந்த சிறப்பான நாளாக அமைத்துக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எங்களுடைய நன்றியை கடவுளை எழுப்பி பரிசாற்றுகின்றோம். நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம
அவன் அன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததா. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே.
பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கு கால பிரபு டோய் பாக்கு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு பிபி
மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நான் செத்தேன் போரும் இல்லாம வாழ்ந்தாச்சு பல முத்தத்தை பார்த்தாச்சு அட இன்னைக்குமே நான் ஒன்ன கண்டாய உள்ளார தீ பிடிக்கும் எப்பொல்லாத கண்ணாச்சு அதில் என் தேகம் புண்ணாச்சு அட என்னைக்குமே ஒரு சண்டை வந்தா உன் கண்ணென்ன தோக்கடிக்கும் ஓ வாசந்தான் வேணும் ஓ நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலா வர தோணும் மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நான் செத்தேன் போரும் இல்லாம சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை தின்றே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை யுத்தம் புரிகிற மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல
இருளாக பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க தோழி உன்னை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனையே ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே போவான் பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலே சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை நீந்தும் மணக்கிறதோ இட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி போய நெஞ்சு மூழ்கிறதோ ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி ஏ உசுர ஓ உசுரா தார கை மாத்தி அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒத்தால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரீலு இனிமே நான் ஓ ஆளு அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒத்தால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்ட நரீலு இனிமே நான் ஓ ஆளு உன் பேர தினக்கும் கோயிலா ஆனேனா நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலா ஆனேனா பாக்கெட்டில் ஓ ஹீரோ பேனா ஆனேனா மனசார உன்னோட ஃபேனா ஆனேனா கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊர சுத்தணும் பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேளம் எங்கோ கேட்கணும் அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் ஓ ஆளு அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் ஓ ஆளு ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்து ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்து காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி
ஏ உசுறு ஓ உசுரா தார கை மாத்தி பிடிக்காம ஓட்டு நரியில இனிமே நான் வாழ அடையாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னால நான் ஃபீல் கண் கேட்கும் கனம் நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண் கேட்கும் கனம் நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண் கேட்கும் கனம் நெஞ்சுக்குள் வினா நகவர சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும் மாறாத ஆசை ஓயாமல் தோணும் நாள் நேரம் பாராமல் தோள் சாய வேணும் ஓ சாயாலி என்னுள் நீ பூகம்பம் செய்தாயடி ஓ சாயாலி என்னை நீ வேரோடு பேய்த்தாயடி கண் கேட்கும் கனம் நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா கண் கேட்கும் கனம் நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா ஆடிப்போ சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது ஒரு உயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது ஆழி போல் சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது ஓருயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது தூரத்து வானத்து மழை போல சந்தோஷம் என்றும் எங்கள் வீட்டுக்குள் கொட்டும் கள்ளங்கள் இல்லாத பாசங்கள் கொண்டிங்கு காற்றும் இங்கே தாலாட்டு மீட்டும் தேவைகள் வேறில்லை நாங்களும் வாழ்ந்திட அன்பில் வாழ்கிறோம் இன்பம் கூடிட நான் சாயாலி என்னுள்ளில் பூகம்பம் செய்தாய் நான் சாயாலி என்னை நீ வேரோடு வைத்தாய் நீ எல்லா நாழிகை தீயில் வேகும் ஓர் நிலை கூடவே நீ வர கூறு நீயும் யோசனை தேனிலா ஆகிறேன் தூரம் நீயும் போகையில் வாவுலா போகலாம் கூடல் கூடும் வேளையில் என் கண்ணின் சாரத்தில் உன் பிம்ப மீறல்கள் ஏனோ என்னை தோற்பிக்கத்தானோ கண்ணாடி நெஞ்சின் மேல் உன் அன்பின் பாரங்கள்
சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான நீரல் நீயே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ